மூச்சிலேயே முடிச்சிருவான். என்னங்க இப்படி கேட்டீங்க? உலகமே பார்த்து சும்மா வைரலாக போயிட்டுருக்கு. செம்ம தரமான சம்பவம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஏகேவை அவருக்கே உரித்தான அந்த நெகட்டிவ் ஷேடில் பார்த்தது அவ்வளோ ஹாப்பி, திருப்தியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் வரும்போது தேட்ரு வெடிக்கும், அப்படி இருக்கும். பட்டம் முழுக்க டைட்டில் கார்டில் ஆரம்பித்து எண்டு கார்டு போட்டு முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் தான். இப்போ டீசர் பார்த்து எல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்கல்ல, ஃபேன்ஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்குல்ல, சூப்பராக பிடிச்சிருக்கா. அதாவது டபுள் தமாக்கா மாதிரி இப்படி ஒரு ரிசல்ட் யாரும் எதிர்பார்க்கல, செம்மையாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் பாராட்டுறாங்க. இப்படி தான் பண்ண முடியும். என்னோடய கெரியரில் நான் வந்து ஒரு அஜித் சாருக்காக நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், என்னோட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது தெரியுது. டீசர் பார்க்கும்போது ஜிவி வந்து எந்த அளவுக்கு படத்துக்கு உழைச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. அஜித் சார் வந்து ஒரு செமையாக ஒரு ப்ராப்பர் ரூட்டில் போயிட்டுருக்காருன்னு தான் தோணுது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கேன். குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அஜித் ஃபேன்ஸு கொண்டாடி தீக்குறாங்க. நீங்கள் டீசரை பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? உலகமே பார்த்து சும்மா வைரலாக போயிட்டுருக்கு. அந்த 7/3 எப்போ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிலேருந்து வெயிட்டிங். செம்ம தரமான சம்பவம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஏகேவை அவருக்கே உரித்தான அந்த நெகட்டிவ் ஷேடில் பார்த்தது அவ்வளோ ஹாப்பி. இந்த படம் ஆரம்பிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை டீசர் வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கெல்லாம் குட்டி குட்டி டீசருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம். அப்போவே தெரியும் ஆதிக்கு வந்து ஒரு செம்மையாக பண்ணிகிட்ருக்காருப்பா, நமக்கெல்லாம் திருப்தியாக இருக்கணும். பட் இருந்தாலும் பார்க்குற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கும்ல. பார்த்ததுக்கப்புறம் ஆஸ் அ ஃபேனாக செம்ம திருப்திங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம். ஏகேவே இதுக்கு முன்னால் நிறையா படங்களில் பார்த்த அந்த ஐகானிக் அவருடைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே இதில் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி திருப்தியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஏகேவே எங்கான லுக்கில் பார்க்கணும், பல வருஷம் வெயிட்டிங். அவருக்கு என்னமோ அந்த லுக்கு பிடிக்காமல் அவருக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர் தான் பண்ணிட்டுருக்கார். இதில் செம்மையங்கான ஒரு லுக், அமர்கலம் ஸ்டைலில் அதோட எங்கே இருக்கார். அப்புறம் பிளாக் கலரில் அந்த கருப்பு தாடி கருப்பு மீசை வச்சுட்டு கன்னை லோட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இருக்குது. அந்த 3 லுக்கில் அந்த கருப்பு தாடியை வச்சுட்டு அந்த கன்னை லோட் பண்ணுற அது வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து அந்த சீக்வன்ஸ் வரும்போது தேட்ரு வெடிக்கும், அப்படி இருக்கும். இந்த டீசரில் ஒரு விஷயம் நோட் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, பில்லா அஜித் வராரு, அதுன்னு சொல்கிறாரு, அவர் ரெட் அஜித்தா, அப்புறம் கொஞ்சம் இளமையாக அமர்கலம் படத்தில் வர ஒரு அஜித். ஸோ இது மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேன்ஸும் அதெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வராங்க. பல விதமான பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்த வரையும் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது ஒரே ஒரு கேரக்டர் தான், ஒரு அஜித் சார் தான், ஒரே ஒரு ஏகே தான் படம் முழுக்க. 3 வகையான காலகட்டங்களில் காட்டுறாங்க. எங்கான ஒரு லுக்கு, அப்புறம் தானா மாறும்போது இருக்கிற ஒரு எப்படி ஒரு மிட் ஏஜ், ஒரு 30 to 40 ஏஜ் மாதிரி ஒன்று, அப்புறம் 50+ மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல கிரே ஷேடில் இருக்கிற மாதிரி. ஸோ 3 வகையான வயசு வித்தியாசத்தில் தலையை காட்டுறாங்க. சரி, அவ்வளோதான், கெமியோங்கிறது மாதிரிலாம் இது இல்லை. ஆனால் அந்த அதுன்னு சொல்கிறது, அப்புறம் இந்த மாதிரி பஞ்ச் அவர் வந்து தீனாவில் காட்டுற மாதிரியான அந்த பஞ்ச், இது அந்த பஞ்சர் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது அட்டகாசத்தில் பண்ணுவார் அப்படின்னு பண்ணுவார். அது அப்புறம் இந்த இது வந்து வேதாளம். ஸோ அவருடைய பழைய ஸ்டைல் எல்லாத்தையும், ரொம்ப ஹிட்டான ஃபேன்ஸ் ரசித்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்திருக்காரு ஆதிக். இது வந்து எனக்கு இந்த பேட்டையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஏன்னா பேட்டையில் ரஜினி சாருடைய பழைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுருப்பாப்புல கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இது அதை விட எக்கச்சக்கமாக இருக்குதுல, எக்கச்சக்கமாக இருக்குது. கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் தேவையில்லை. நம்ம பல வருஷத்துக்கு முன்னால் பார்த்த அஜித் சாரே வேணாப்பா போதும்ப்பா, இந்த மாதிரி நிறையா இது எல்லாம் பண்ணியாச்சு, மீன்ஸ் இந்த மாதிரி ஸ்டைலு இல்லை பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணியாச்சுன்னு விட்டுட்டார். சில காலங்கள் அதெல்லாம் பண்ணல. இப்போ நமக்கு அதை எல்லாத்தையும் அவர் திரும்பி பண்ணும்போது சூப்பராக இருக்குது. விடாமுயற்சியில் அஜித் எதெல்லாம் மிஸ் பண்ணார், ஃபேன்ஸ் எதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, இந்த டீசரில் எதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் படம் ஓரளவு கதை அம்சம் கொண்டு இருக்குமா, இதே மாதிரி ஒரு சும்மா அந்த வெட்டு குத்து ஒரு மாதிரி அப்படியே போகுமா? விடாமுயற்சியில் ஒரு நல்ல கதைங்க, ஒரு அழகான ஒரு எமோஷ்னல் கதை, ஒரு
ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்குமான ஒரு எமோஷ்னலான ஒரு கதை. அதில் ஒரு த்ரில்லர் இருந்துச்சு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு, பட் எமோஷன் தான் அதிகமாக இருந்தது. அதில் மாஸ் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு. கம்மின்னு இல்லை, மாஸ் எலிமெண்ட்ஸே இல்லை, ஒரு காமன் வேணும், அவ்வளோதான். அஜித் சார் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக ரொம்ப சாதாரணமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. என்னப்பா ஏகேனா அப்படி ஒரு மாஸ் என்ட்ரி வரணும். இப்போ விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தான். அந்த பஞ்சாயத்து அந்த ஒரு நிறைய பேர் கூடியிருப்பாங்க ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு, ஜஸ்ட் என்ட்ரி, அவருடைய என்ட்ரி தான். பட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைட் சீக்வன்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் போட்டு அப்படி எதிர்பார்ப்போம்ல, அதெல்லாம் மிஸ் ஆச்சு விடாமுயற்சியில். ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ பிளாக், ஒரு மாஸ் ஹீரோக்கான இன்ட்ரோ பிளாக், முக்கியமாக தலைக்கான இன்ட்ரோ பிளாக் இல்லை. ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய விஷயம் சொல்லலாம் அந்த மாதிரி. பட் நல்ல கதை. ஃபேன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. என்னப்பா இப்படி விட்டிங்களே, கேஷுவலாக காமிச்சிட்டிங்களே சொல்லி. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி குட் பேட் அக்லியில் சும்மா பட்டா முழுக்க டைட்டில் கார்டில் ஆரம்பித்து எண்டு கார்டு போட்டு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் தான். நீங்கள் டைட்டில் கார்டு பார்த்தீங்களா, அப்படி கன் ஷூட் பண்ணுற மாதிரி அஜித் குமார்னு வருது. ஸோ இதுக்கு முன்னால் அவர் இந்த மாதிரி ட்ரை பண்ணல. முக்கியமாக ரீசன்ட் டைமில் இப்படி மாசான ஒரு பிஜிஎம் போட்டு ரொம்ப ஹைப் கொடுத்து டைட்டில் கார்டு அவர் ட்ரை பண்ணல. சிம்பிளாக அவர் அஜித் குமார்னு சொல்லிட்டு. பட் இதில் அந்த டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குது. ஸோ அதை தான் இது வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்க்கானது. நார்மல் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நியூட்ரல் ஆடியன்ஸ் தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணி படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, அவங்க எந்த ஹீரோவோட ஃபேன்ஸாக இருக்கலாம். ஆனால் குட் பேட் அக்லி தேட்டரில் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதைத்தான் பண்ணியிருக்காரு. ஸோ விடாமுயற்சிக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். விடாமுயற்சி ஒரு கிளாஸான ஃபிலிம், அழகான ஒரு எமோஷனல் ட்ராமா. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பட் குட் பேட் அக்லி முழுக்க முழுக்க ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும், வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி படம். கதை கண்டிப்பாக இருக்குங்க, கதை இல்லாமல் அது பண்ணிட முடியாதுல்ல. பட் நமக்கு வந்து ரொம்ப பெருசாக கதையெல்லாம் தேவையில்லை. அஜித் சாருடைய மொமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த பில்லால் வர மாதிரி நடந்து வர்றது, அந்த கன் ஷூட் பண்ணுறது, கார் சேஸாக இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு தின் ஒன்லைன் இருந்தால் போதும். இதெல்லாம் கோர்க்கிறதுக்கு ஒரு ஒன்லைன் இருந்தால் போதும், அது போதும். ஏன்னா ரொம்ப ஹெவியான எமோஷ்னலான ரொம்ப டீப்பான கதை உள்ள படங்களில் ரீசெண்ட் டைமில் பண்ணிட்டார். ஸோ எங்களுக்கு அப்படிலாம் வேணாம், ஃபேன்ஸுக்கு நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரிலாம் வேணாம். அஜித் சாரினுடைய மூமெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு சின்ன கதை இருந்தாலே போதும். இந்த குட் பேட் அக்லி டீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, அஜித் குமாரை தவிர்த்து வேறு எந்த நடிகரையுமே பெருசாக ரிவீல் பண்ணலை. நம்மளால் அந்த ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதனால் எல்லா ஃப்ரேம்லேயுமே அஜித் இருக்கார், ஏன் மற்ற நடிகர்களை இந்த டீசரில் காமிக்கல? வேறு ஆர்டிஸ்ட் தேவையில்லை இல்லைங்க. ஏன்னா குட் பேட் அக்லி படம் ஏகே நடிக்கிற படம், அவரை பார்க்க தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீசர்லாம் மற்றவங்கள ரிவீல் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஏகேவை இந்த படத்தில் நிறையா ஷேடில் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறையா ஃப்ளேவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் அதுக்கே டைம் இருக்காது. 1 minute 30 seconds அந்த ஏகேனுடைய வசனங்கள், அஜித் சாருடைய வசனங்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ், ஃபைட் சீக்வன்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறதுனா 130 seconds பத்தாது. ஆனால் அதை காட்டுறதுக்கே கரெக்டாக தான் இருக்கும். இதில் மற்ற ஆர்டிஸ்ட் தேவையில்லை இல்லையா, நமக்கு பார்க்கணும் அவசியமும் இல்லை, அஜித் சாரை பார்த்தா போதும். ஸோ ப்ராப்பர் டீசர் கட். இந்த டீசரை யாருமே குறை சொல்லலை. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேன்மேட் டீசர், ஃபேனுக்காக ஒரு டீசர், இது வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. ரிவ்யூஸில் கூட, ட்ரோல் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹேட்ரஸுக்கு தான் வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததே தவிர்த்து அஜித் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நிறைய ட்ரோல் வீடியோஸ் வந்துருந்தது. பட் இது அப்படியே படத்துக்கு எதிரொலிக்குமா, இல்லை படம் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுமா? ஏன்னா டீசர் ட்ரெய்லர் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்காதுன்னுவாங்க. படம் நல்லாயிருக்கும், சம்டைம் டீசர் அண்டு ட்ரெய்லர் நல்லா இருக்காது. இது போன்ற விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் சமீப காலங்களில். டீசர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, பட் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கேள்வி எழுப்புறேன். இல்லை, நீங்கள் கேட்குறது ரைட்டு தான். ஏன்னா சில படங்கள் வந்து டீசர் வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் படம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. குட் பேட் அக்லிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் செமையாக வந்துட்டுருக்கு. ஈவன் ரிவ்யூ பண்ணுறவங்க, ரொம்ப குறை சொல்கிறவங்க கூட படம் நல்லா தான் இருக்கும் போல இருக்குது, டீசர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அதனால் படம் நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. இல்லைங்க, இதுதான் படம். எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு அப்படி தான் கட் பண்ணியிருக்காரு.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டீசர் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஆதிக் சொல்ல வந்தது என்னென்னா, படத்தில் இதெல்லாம் தான் இருக்க போகுது. 3 வேறு கேட்டகரியில் மீன்ஸ் வேறு ஏஜ் லுக்கில் வந்து அஜித் சார் நான் காமிச்சிருக்கேன். பேடாக தான் நினச்சிக்காரு, கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காரு, பயங்கரமாக ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, ப்ரூட்டலாக இருக்க போகுது. ஸோ இதுதான் அவர் சொல்ல வந்திருக்காரு, சொல்லியிருக்காரு, அதான் காட்ட நினைக்கிறாரு. ஸோ டீசரில் நமக்கு வந்து ஒரு மூட் செட் பண்ணுறாரு, இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் லுக்லேயே அதை பண்ணிட்டாரு, இதில் இன்னும் தெளிவாக பண்ணியிருக்காரு. ஸோ படமும் இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையாங்கிற கேள்விக்கே இடம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ டீசர் பார்த்து எல்லாம் ஃபயர் விட்டுட்ருக்காங்கல்ல, ஃபேன்ஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கல, சூப்பராக பிடிச்சிருக்கா. அதாவது டபுள் தமாக்கா மாதிரி இப்படி ஒரு ரிசல்ட் யாரும் எதிர்பார்க்கல, செம்மையாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் பாராட்டுறாங்க. இப்படி தான் படம் இருக்கும். நிறைய பெரிய ஹீரோக்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சில படங்களில். சில கதைக்காக சில கேரக்டருக்கு தேவைப்படும், அதனால் பண்ணுவாங்க. பட் அஜித்குமார் பேசும்போது அதோடைய ஒரு மாதிரி அதோடைய தோற்றமே வந்து ரொம்ப பிளாஸ்ட் ஆகுது. தேட்டரில் வந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது எல்லாருமே அதே மாதிரி விரலை காட்டி அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து தேவைப்படுமா? ஏன்னா அஜித்குமார் வந்து நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இது மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசும்போது அது இளைஞர்கள்லாம் தேட்டரில் பேசும்போது அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுமே. எதனால் அஜித் வந்து இதை ஒத்துக்கிட்டாரு? இல்லை, நீங்கள் கேட்குறது ரைட்டு தான். அஜித் சார் மாதிரி ஒரு சொசைட்டியில் முக்கியமான ஆள், பெரிய நட்சத்திரம். அவர் வந்து திரையில் கெட்ட வார்த்தை பேசும்போது மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நல்ல அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அவர் ரீசன்ட் டைமில் பாருங்கள், நிறையா நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிட்டார். துணிவு படத்துலேயே பார்த்திங்கன்னா, அது ஏற்கனவே கூட நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அதில் கிளைமேக்ஸில் வந்து அட்வைஸ் பண்ணுவார், நேர்கொண்ட பார்வை, வரிசையாக சொல்லலாம். விஸ்வாசம், ரொம்ப நல்லவனா சொசைட்டிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டார். ஸோ ஒரு பிரேக் விடலாமே, தப்பு இல்லையே. அதுவும் முதல்ல சொல்லி தானே கூப்பிட்றாங்க. இது இந்த படத்தில் கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அஜித் சார் கெட்ட வார்த்தை பேசியிருக்காருன்னு சொல்லி அது வந்து ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு போயிடணும். தொடர்ந்து அதே மாதிரி படங்கள் பண்ணிட்டுருக்காருன்னா நீங்கள் சொல்லலாம். சரி, அவர் நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு இல்லாமல் போகுது, நல்ல கேரக்டர் பண்ணால். ஸோ அப்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபேன்ஸுக்காக பண்ணுவார்ல, தப்பு இல்லைங்க. அதெல்லாம் வந்து புரிதல் இருக்கணும். ஏன்னா சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஒரு படம் வருது. யூவா, யூஏவா, ஏவா, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அப்போ தான் திரையிடுறாங்க. ஸோ அதையும் பார்த்து கெட்டு போகிறவங்கள ஒன்று தடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இது ஃபேன்ஸுக்காக அவர் பண்ணுற படம்னு வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஃபேன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையாவே டீசரில் வார்த்தைகள் இருக்குது. அந்த டீசர் முடியும் போது அவர் சொல்வார், மிஸ் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஃபேன்ஸை பார்த்து சொல்கிறது தான். ஜிவி பிரகாஷ், ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் அவரை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நிறைய நடிகர்கள், முன்னணி ஹீரோக்கள், முன்னணி இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. முக்கியமாக கார்த்திக் சுப்புராஜ், அனிருத், இவங்க அடுத்த படத்தில் அஜித்காக வந்து இணைய போகிறாங்க. ஏன்னா இவர் தான் மியூசிக் டைரக்டர் அனிருத், அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் தான் டிரெக்டர் அப்படின்னு பேசப்படுது. அதுவும் இதே மாதிரி மாஸ் படமாக இருக்குமா, இல்லை கதை ஓரியன்டான படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜிவி மியூசிக் செமையாக பேக் போன். அதாவது ஆதிக்கனுடைய டைரக்ஷன் எப்படிலாம் அவர் ஒரு ஃபேனாக அஜித் சாரை பார்க்கணுன்னு நினச்சாரோ அப்படிலாம் செதுக்கியிருக்காரு படத்தில். அது டீசரில் ஃபிட் ஆகுது. ஏகேயை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆட்டிடியூட், அந்த வாக்கு சூப்பர், செம. பட் இது எல்லாத்துக்கும் பின்புலமாக இருந்து மியூசிக் போட்டு அப்படி ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆக்கிட்டார்ல ஜிவி வந்து சூப்பராக போட்டிருக்காரு. அவரே சொல்லியிருந்தார், என்னோடய கெரியரில் நான் வந்து ஒரு அஜித் சாருக்காக நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், என்னோட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது தெரியுது டீசர் பார்க்கும்போது ஜிவி வந்து எந்த அளவுக்கு படத்துக்கு உழைச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. எஸ், படத்துக்கு நிறையா பிரபலங்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து அனி அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரிந்த விஷயமும் அதுதான். அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனி மியூசிக் போட கார்த்திக் சுப்ராஜ் ஏகே வச்சு ஒரு படம் இயக்க போகிறார் அப்படிங்கிறது தான். ஸோ சூப்பரான காம்பினேஷன். அஜித் சார் வந்து ஒரு செமையாக ஒரு ப்ராப்பர் ரூட்டில் போயிட்டுருக்காருன்னு தான் தோணுது. ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடித்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. எனிவேஸ், டீசர் செமையாக இருந்துச்சு. குட் பேட் அக்லி தாறுமாறாக ஹிட் ஆக போகுதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. My darlings, missed you all.